அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவில் அமைச்சர்கள் குண்டோடு ராஜினாமா, ஆட்சி கலைப்பு, கதரும் ஸ்டாலின், இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து கூண்டோடு அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ராஜினாமா செஞ்சுருக்கும் சம்பவம் திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்களாக தான் நடந்திருக்கு. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஏற்கனவே திமுக அமைச்சரவை மாற்றத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருக்குமே கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்டால் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவருமே ராஜினாமா செய்த சம்பவம் திமுகவுடைய ஆட்சிக்கே கலைப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் இருந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் காலையில் விழுந்து கதறி எழுந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சி அளிச்சிருக்கும் நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலையில் ஒரு மிகப்பெரிய இடியாக தான் விழுந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே திமுக இணைந்து ஒரு முக்கிய புள்ளியாக மாறியிருக்கா இல்லையா. செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருட காலங்களாக தான் இருக்குது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகளை அனைத்தையுமே கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் கையாக இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய டார்கெட் பண்ணி தான் திமுக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் இப்போ திமுகவிலிருந்து ஒரு முக்கிய அமைச்சர்கள் 3-4 அமைச்சர்கள் ராஜினாமா செய்தாங்க அப்படின்னா திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லையா. ஏற்கனவே சென்னையில் பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சட்ட ஒழுங்கை மீறி ஆட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி தான் மக்களிடையும் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இப்போ கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலும் தொடங்க போகுது இல்லையா. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்திலே பிரச்சாரங்கள் நடத்த போகிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் தேடி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 10 மாதங்களுக்கு திமுகவுடைய ஆட்சி நிலைக்குமா அப்படின்றத கேள்விக்குறியாக இருந்தாலும் இப்போ திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா குண்டோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய நிலை தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே திமுக இதில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திமுக வெற்றி கழகத்தில் இணைந்து வெற்றிகரமாக இப்போ பார்த்தீங்கன்னா போயிருக்கும் நிலையில் இப்போ திமுகவில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்கனவே போயிட்டு வருகின்ற நிலையில் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.